பாம்பை பற்றி பேசுவாங்க தெரியுமா? பாம்பு வந்து கிறிஸ்தவர்களுக்கு சாத்தான், இந்துக்களுக்கு சாமி. இந்த பாம்புக்கு தெரியுமா அது இவன் சாத்தான் சொல்கிறான், இவன் சாமி சொல்கிறான்னு? நான் பாம்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பேன். இதை இவனுங்களா சொல்லிட்டு சுற்றுறாங்களே, இந்த பாம்பு என்ன யோசிக்கும்னு யோசிப்பேன் நான். நம்ம வீட்டுக்குள்ளே ஆமை வரக்கூடாதுன்றோம்ல, சீனாக்காரன் ஆமையை வாங்குறான். ஒரே சித்தாந்தம் தான், அவன் வீட்டிற்குள் அழைக்கிறான், நம்ம வீட்டிற்கு வரக்கூடாதுங்கிறோம். இந்த ஆமை என்னங்க பண்ணுது? நான் சொல்கிறேன்னு எழுதி வச்சுக்க. ஆமை தான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழும் ஜீவராசி. மினிமம் 600 இயர்ஸுங்க, 320 to 600 இயர்ஸுங்க. நம்மளாம் 80 வயசில் போயிடுறோம். அது 5 தலைமுறையை பார்க்குது, 5 தலைமுறையை பார்க்குது. இன்னும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? கடல் வாழ் மிருகங்களில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வது அதுதானா. எப்படிப்பா ஸ்லோவாக போகிறது? எப்படிப்பா? 10 வருஷம் எடுத்துக்கோங்க, அதனுடைய ஸ்பேன் 10 வருஷத்தில் 10 வருஷத்தை திமிங்கலத்தை எடுத்துக்கோ, இல்லை 10 வருஷத்தில் சொராவை எடுத்துக்கோ, ஏதோ ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீசிஸை எடுத்துக்கோ. ரெண்டுத்துக்குமான டைம் ஸ்பேன் போட்டு ரெண்டுமே எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காங்கன்னா, ஆமை தான் அதிக கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கு. அது எப்படி அப்படின்னா, அது பயணம் பண்ணுறது நீந்துறது இல்லை, ஸ்ட்ராட்டஜி, வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. தமிழர்கள் கடலாடிகள், கடலாடுகின்றவர்கள் ஆமையின் போக்கை வைத்துத்தான் சுக்கானை திருப்பினார்கள்னு தமிழ் ஆய்வு நூல்கள் சொல்லுது. திசையறிவு மிக்கது. அது என்ன பண்ணும்னா, அது தெற்கு பக்கத்தில் வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா, அது வடக்கில் இருக்குன்னா அது டிராவல் பண்ணாது, காத்திருக்குமாம். கீழே நீரோட்டங்கள் வரும், வேகமான நீரோட்டங்கள். அப்படி நீரோட்டம் வரும்போது அந்த நீரோட்டத்தில் தன்னை ஜாயின் பண்ணிக்கும். அந்த நீரோட்டம் கொண்டு போய் விட்டுரும். அது வடக்கு பக்கம் போகிறதுக்கு பதிலாக, தெற்கு பக்கம் போகிறதுக்கு பதிலாக அது வேறு ஏதேனும் மேற்கு பக்கம் நோக்கி அந்த அந்த நீரோட்டம் போகும்போது தன் திசை நோக்கி அது மாறுதுன உடனே நீரோட்டத்திலேருந்து வெளியில் வந்துருமா. அவ்வளவு புத்தி. தன் வாழ்நாட்களில் எங்கே முட்டையிடுதோ கடைசி சாகிற வரைக்கும் அங்கே தான் முட்டையிடுமா. எவ்வளோ தூரத்தில் உலகத்தில் இருந்தாலும் அவ்வளவு அறிவு மிக்க ஒரு மிருகம். முடிந்தால் ஆமையாக இருப்போம். ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வருதா, நீரோட்டங்கள் போல் நம்மை அதில் ஜாயின் பண்ணிக்கணும். லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டி will come only once. டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது. என்ன பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்? டைம் உங்ககிட்ட இருக்கா? நாளை பார்த்துக்கலாம். நாளை எப்படி பார்த்துக்கலாம்? உயிரோடு இருக்கணும்ல, இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும்ல, அந்த எனர்ஜி வருமா? இதோ இன்றைக்கு தினம் 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 நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய வினாடிகளை கழிந்து கொண்டே இருக்க, அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்தில் ஜெயிக்கணும். அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது. ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, உன்னில் உயர்ந்து நில். ஃபர்ஸ்ட் ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். யார் என்ன சொன்னாலும் அதனால் உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும். இப்போ ஒரு காசு இருக்கு, 500 ரூபாய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. சரி கேட்குறேன்னு வச்சுக்கோ, கசக்கி கேட்குறேன் யாருக்கு வேணும்னு என்ன சொல்வ? வேணான்பியா? யாருக்கு வேணுமோ கொடுத்துருவேன் அப்படின்னா வாங்கிட மாட்டேன். காரி துப்பி வச்சிருக்கிறேன், வாங்க மாட்டேன். நான் வாங்கிடுவேன். நீ துப்புறதுனால அந்த 500 ரூபாவுடைய மரியாதை குறையாது. காலில் போட்டு மிதிச்சு குறையாது, குறையாது. உன் மீது அவருக்கு பகைதான் இருக்க தவிர அந்த 500 ரூபாய் நோட்டின் மீது நீ கவனம் கழுகு போல் வைத்திருந்தால் அவருடைய எந்த உணர்வும் உன்னை பாதிக்காது. யுவர் கான்சன்ட்ரேஷன் வில் பி ஆன் தட் பர்டிகுலர் மணி. நாம் எல்லாரும் அப்படிதான். யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் அவமானப்படுத்துறதுனாலலாம் அவமானப்படுத்தவே முடியாது. நாம் எல்லாம் ரூபாய் நோட்டு மாதிரி. முன்னால் இருக்கிற மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு நம்மை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர நம்மை யாரும் காயப்படுத்தி விட முடியாது, நம்மை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது என்பதிலே உறுதியாக இரு.